Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு A-line kurti எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 2.5 மீட்டர் நீளமான காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இதுக்கு லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். 36 அளவுக்கு ஆல்ரெடி பாடி மெஷர்மென்ட் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவு படியே நம்ம கணக்கு பண்ணி கட் பண்ண போறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நெக் டிசைன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி கொடுத்து அதில் பட்டன் ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கலாம். கரை பகுதி வந்து எப்போவும் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும். நல்லா சுருக்கம் இல்லாமல் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஷோல்டருக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, அதனால் ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிற அளவு வந்து 36, அதாவது ரெடி அளவு 36 அவங்களுக்கு. ஸோ கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வெய்ஸ்ட் லைன் 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா 15க்கு மார்க் பண்ணலாம். கொஞ்சம் குட்டியாக இருந்தாங்கன்னா 13.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். பட் 14ன்றது வந்து கரெக்டாக எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ நான் 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து வெய்ஸ்ட் லைன். அடுத்தது ஹிப் லைனுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் லைன் 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து ஏ லைன் சைடில் வந்து க்ளோஸ் டைப்பாக இருக்கும், அதனால் 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து சைடு ஓப்பனுக்காகனா 18லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாடியோட மெஷர்மெண்ட் வந்து விட்த் வைஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஆர்ம் லைன் அதே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட்டோட அளவு வந்து 36 இல்லைங்களா, அந்த செஸ்ட்டு 36 கரெக்டாக அதே நீங்கள் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே நுழையாது, குர்த்தி வந்து பத்தாது. ஸோ எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஈஸியாக நுழையும். இப்போது 36 டிவைடட் பை 4 பண்ணால் 9 வரும் இல்லையா, அந்த 9 அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தையலுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரேஞ்ச் விடுறனால உங்களுக்கு ஈஸியாக உள்ள நுழையும், இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக நுழையாது. அதனால் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் விட்டுக்கோங்க. 1 இன்ச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். லூஸாக இருந்தால் நமக்கு பரவாயில்ல, பட் டைட்டாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்கும். இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மேலேருந்து கரெக்டாக ஒரு கர்வ் கொடுங்க. உங்களுக்கு கர்வ் பண்ண சரியாக வரலன்னா ஆர்ம் லைனில் கரெக்டாக 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 6ல் பாதி 3. ஸோ அந்த 3லேருந்து இங்கே செஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு கர்வ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு வளைவு கரெக்டாக வந்துடும். இப்போது வெய்ஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெய்ஸ்ட் அந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துல எவ்வளோ வருதோ அதை அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வெய்ஸ்ட் அளவு எடுக்கலைன்னா செஸ்ட் எடுத்தீங்க இல்லையா, அந்த அளவுலேருந்து -2 பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெய்ஸ்ட்டோட அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ இடுப்புக்கும் அதே மாதிரி தான், இடுப்போட அளவு எவ்வளோ இருக்கோ அதே டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வரும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். வெய்ஸ்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் வளைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வந்து நான் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த 2.5 இன்ச்சே கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் வந்து போட் நெக் வைக்கிறீங்கன்னா 4 இன்ச்சுக்கு வைப்பீங்க இல்லையா, ஸோ அப்படி நீங்கள் வைக்கும்போது ஷோல்டர் நம்ம 6க்கு விட்டோம் இல்லையா, அது 7, 7.5 வரைக்கும் கூட வைக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து 42 தேவைப்படுது. ஸோ தையலுக்கு சேர்த்து 44க்கு மார்க் பண்ணுறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 44 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போ கார்னரில் மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்ம வளைவு கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பில் இருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பிரித்து எடுத்துடலாம். மேலே ஒரு கார்னரில் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் நெக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ பேக் சைட் மட்டும் மடிச்சிருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைட் வந்து கை பக்கம் கொஞ்சம் குழிவாக வெட்டணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஆர்ம் சைட் குழிவாக வெட்டுறதுக்காக ஃப்ரண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆர்ம் சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வெட்டிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அந்த சின்ன பிட்டு மட்டும் எடுத்தால் போதும். அதுவே உங்களுக்கு சரியாக வரும். இப்போ டாப்புக்காக கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்க்கு கட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். நேராக வச்சுக்கோங்க. இது வந்து கரைப்பகுதி. இதில் நம்ம லாங் ஸ்லீவ் தைக்கணுன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் சின்ன கை போதும், ஸ்மால் ஸ்லீவ்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இதில் டிசைன் வந்து மாறுது இல்லைங்களா? அது பரவாயில்லன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து டாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பீகாக் வச்சு தைக்கணும். அதுக்காக நான் எல்போ ஸ்லீவ் இப்போ எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா நமக்கு டிசைனும் அதே மாதிரி வரும். ஸோ மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்போக்கு லென்த் வந்து 10 இன்ச் வேணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக நமக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வேணும். 10 இன்ச் லென்த்துக்கும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கும் மொத்தம் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் தையலுக்கு. இதுதான் கீழே வைக்க வேண்டிய அளவு. இப்போது 5 இன்ச்சுக்கு நீளத்துக்கு நீங்கள் வைக்கும்போது கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை நீளம் இவங்களுக்கு 5 இன்ச்சுக்கு, கை சுற்றளவு 6.5 இன்ச் வேணும். இப்போ ஆப்போசிட் சைடில் கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது பொதுவாக எல்லாருக்குமே இதே மெத்தட் தான் பண்ணணும். இப்போது அங்கேருந்து கை சுற்றளவு 6 வந்தது இல்லைங்களா? அதை விட 3 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. மேலே இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இந்த கர்வ் வந்து பேக் சைடு வரணும். இப்போ இங்கேருந்து இந்த லைன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே ஒரு 5 இன்ச் நீளத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவு எவ்வளோ வருதோ அதை விட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஆர்ம் சைடு வர மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்கு இல்லையா, நம்ம தச்சு முடித்தோடனே இந்த மாதிரி வரும். ஸோ நடுவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி கை வரும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கட் பண்ணிடலாம். லைனிங்கை எப்போவுமே ஒரு தடவை அலசிடுங்க. அலசிட்டு முடிஞ்சு அயன் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி அயன் பண்ணலை, ஏன்னா துணி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். இப்போது லைனிங் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். அது மேலே அப்படியே டாப் வச்சு கட் பண்ணிடுறோம். லைனிங் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சைடில் விட்டு கட் பண்ணிடலாம். இப்போது லைனிங் வந்து கீழே நமக்கு அந்த அம்ப்ரெல்லா ஷேப் கிடைக்காது இல்லைங்களா? அதனால் அங்கே கீழே மட்டும் கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணுறோம் இல்லையா துணி,
அதை எடுத்து ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது எக்ஸ்ட்ரா வந்த துணியை வந்து எங்கே விட்டு போகுதோ அங்கேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் கரெக்டாக 4 லேயர் இருக்குது. இந்த 4 லேயரும் கரெக்டாக இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ மேலே நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துலேருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் தள்ளி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் இங்கே வந்து ஒரு சின்ன மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா தச்சு முடித்த பிறகு கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். நமக்கு 4 சைடுமே இந்த மாதிரி வேணும் இல்லையா, அதனால் எங்கேருந்து வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். கீழே அதே மாதிரி யூ ஷேப் கொடுத்துடலாம். அன்ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஜாயின் பண்ண பிறகு எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே ஷேப்பில் யூ ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கணும். அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் வந்து தனியாக மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லைனிங் மட்டும் கீழே 2 தடவை மடித்து தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி பேக் சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக லைனிங்கோட ஜாயின் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டிருக்கேன். நெக்கில் வந்து ஆல்ரெடி ரெட் கலரில் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுக்காக நான் ஸ்லீவுக்கும் ஒரு ரெட் கலர் ஃபேப்ரிக் எடுத்து கீழே கொடுத்துருக்கேன். டிசைனாக ஒரு லேயர் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சென்டரில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சைடில் ஃபுல்லாகவே நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை க்ராப் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 மெயின் ஃபேப்ரிக்குமே ஒன்றோடு ஒன்று பார்த்துக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். லைட்டாக இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இது பேக் சைடுக்காக. ஸ்லீவும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். சைட்லேயும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழேயும் மடித்து தைச்சிருக்கேன். கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு சைட்ஸில் 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது நல்லா வளைஞ்சி கொடுக்கும், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக காமிக்கும். இந்த மாதிரி கட்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு போட்ட பிறகு பல்காக சைடில் நிற்கும் துணி. 2 சைடுமே உங்களுக்கு பல்காக கொஞ்சம் துணி அந்த பக்கம் டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சைடுமே இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஏலைன் குர்த்தி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ காட்டுறேன். நெக் வந்து நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கு மட்டும் மேட்சிங்காக இருக்கிறதுக்காக சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். எல்போ ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்தா அழகாக இருக்கும். பேக் சைட் நெக்குக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஏலைன் குர்த்தி. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.